வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து செப்டம்பர் மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். செப்டம்பர் மாதத்துக்கான மணி சேவிங்ஸ், அதாவது 1 மந்த் ஃபுல்லாக நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுவோம். ஒரு சிலருக்கு வந்து லாங் டேர்மாக வந்து சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து 1 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக எப்படியெல்லாம் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான எல்லா டிப்ஸுமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மாதத்துடைய அந்த முதல் நாள் அன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதில் வந்து நம்ம என்ன அமௌண்ட்டு சொல்லியிருக்கோமோ அதன்படி வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னாக்க இந்த மந்த்துக்கான சேவிங் சேலஞ்ச் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சேவிங்ஸ் அப்படின்றது வந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறது மூலமாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்றது மாதிரி இருக்கிறப்போ, உங்களை விட எனக்கு வந்து அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பையன் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாரு. நான் வந்து நீங்கள் சொன்ன தீபாவளி சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றது மாதிரி அவர் அழகாக சார்ட் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றது மாதிரி அனுப்பியிருந்தார். உங்களுக்கு அது வந்து ஒரு வீடியோவே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து சொல்லியிருப்போம். ஆனால் அவர் வந்து அழகாக அது ஒரு சார்ட்டாகவே ப்ரிப்பேர் பண்ணி அதில் உள்ள அமௌண்ட் எல்லாம் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றது மாதிரி சொல்லி எனக்கு வந்து மெயில் அனுப்பியிருந்தார். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் வந்து காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன சின்ன பசங்களுக்குலாம் வந்து நிறைய பொறுப்பு இருக்க மாட்டேங்குது. நான் வந்து எல்லாரையும் சொல்லலை. ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, ஒரு பொறுப்பே இல்லாமல். ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு பையனை பார்க்குறது வந்து ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த சார்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். செப்டம்பர் மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த 9 கேரட் தங்க நகை வந்து வந்துட்டுருக்கு, அதை பற்றின டீட்டெயில் வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது மாதிரி கேட்டிருக்கிறீங்க. நான் அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நிறைய கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். அந்த 9 கேரட் தங்க நகை வந்து எந்த அளவுக்கு விலை இருக்கும், அது வாங்குறதுனால நமக்கு என்ன பயன், அது வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், தங்கம் மாதிரியே இருக்குமா, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி மந்த், அதாவது ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதன்படி உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சுதா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக வந்து சென்னையிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க. இது மாதிரி நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நாங்கள் சென்னையில் இருக்கிறோம், என்னால் வந்து சேவ் பண்ண முடியலை இங்கே உள்ள விலைவாசிப்படி அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு யாராவது அது மாதிரி சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுடைய அந்த விளக்கத்தை வந்து கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்றப்போ அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து 1 மந்த் சேவிங்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ரொம்ப லாங் டேர்மாக நம்ம வந்து பண்ணலை. ஒரு மாதம் வரைக்கும் தான் சேவ் பண்ண போகிறோம். ஒரு 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அதன் மூலமாக ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ அதை தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதோட நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து இப்போ ரீசெண்டாக தீபாவளிக்கான மணி சேவிங் சேலஞ்ச், அதுக்கடுத்து வந்து கோல்டு எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படின்றது மாதிரியான சேவிங் சேலஞ்ச் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த தீபாவளி மணி சேவிங்ஸ் பற்றின வீடியோ வந்து எந்த ஸ்க்ரீன்லேயும் அதுக்கடுத்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குற, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதம் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமான சேமிப்பு வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துக்கான டார்கெட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3500 அப்படின்றது மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஏன்னா போன மாதம் 3000 ரூபாய் சேவ் பண்ணோம், கொஞ்சம் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக பண்ணலாம். இது கூடவே நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய விதமான சேவிங் சேலஞ்ச் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை நாங்கள் எதை வந்து கண்டினியூ பண்ணுறது அப்படின்றது மாதிரி வந்து கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து எது பண்ணணும் அப்படின்றது மாதிரி ஆசை இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப லாங் டேர்மாக பண்ணுறது வந்து பிடிக்காது.
1 மந்த் அப்படி பண்ணுறது வந்து பிடிக்கும். ஸோ அது மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 1 மந்த் சேவிங் சேலஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தீபாவளிக்கான சேமிப்பு. எனக்கு வந்து தீபாவளி டைமில் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் அமௌண்ட்டுக்கு அப்படின்றவங்க அதுக்கான சேவிங்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செலவுகளுக்கு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்றது மாதிரியான சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து பண்ணுங்கள். அதோட இந்த 3500 அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த 3500 சேவ் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு முயற்சி தானே பண்ணுறோம். அப்போ நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எந்த அளவுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்து நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியுது, இல்லை நம்ம எக்ஸ்ட்ராவாக அனாவசியமான செலவுகள் என்னென்ன பண்ணுறோம் அதை வந்து எப்படியெல்லாம் குறைச்சிக்கிட்டு சேவிங்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 500 இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேமிப்பு பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு முயற்சி மட்டும்தான் பண்ணணும். முயற்சி அப்படின்றது கூட ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணணும். எப்படின்னா நம்மளுடைய வரவு செலவு கணக்கு வந்து எழுதுங்க. உங்களுக்கு என்ன இன்கம் வருது, அதுலேருந்து என்ன செலவு பண்ணுறோம், எதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணிகிட்ருக்குறோம், தேவையில்லாத செலவுகள் என்னென்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்றப்போ உங்களால் ஈஸியாக வந்து மணி சேவ் பண்ண முடியும். அது எவ்வளோ கம்மியான வருமானமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செலவுகள் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நோட் பண்ணுங்கள். இது பற்றின வீடியோ, அதாவது வரவு செலவு கணக்கு எப்படி எழுதலாம், அதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கான சேவிங்ஸ் அமௌண்ட் ஒவ்வொரு மந்த்துக்கும் உங்களால் என்ன வந்து சேவிங்ஸ் அமௌண்ட் பண்ண முடியும் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ட்ரை பண்ணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த 3 விதமான சேமிப்பில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்க்கலாம், வார சேமிப்பு. இந்த செப்டம்பர் மாதத்துக்கு வந்து 4 சண்டே வருது, 4 சாட்டர்டே வருது, 30 நாட்கள் இருக்குது. அதாவது 4 ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை வந்து வரும். உங்களுக்கு என்றைக்கு வந்து சம்பளம் கையில் கிடைக்குதோ அதுக்கேற்றது மாதிரியான சேவிங்ஸ் வந்து பண்ணலாம். 4 வாரம் அப்படின்றத வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாரத்துக்கும் 200 அப்படின்னு சொல்லி 4 வாரம் எடுத்து வச்சோம்னா 800 வந்து சேவ் பண்ணிடலாம். இது எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் நம்ம பலவிதமான செலவுகள் வந்து பண்ணுவோம். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், காய்கறி வாங்குறது, நான்வெஜ் எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறைய செலவுகள் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் சிக்கனமாக இருந்து ஒரு 200 மட்டும் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல உங்களுடைய செலவுகள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி சேவ் பண்ணுறது மூலமாக 800 வந்து சேவ் பண்ணிட முடியும். அதுக்கடுத்து மந்த்லி சேவிங்ஸ். இதில் வந்து ஒரு 1000 வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த 1000 அப்படின்றது நம்ம வந்து மளிகை சாமான் வாங்குறது, அதுக்கடுத்து பால் செலவு, இந்த மாதிரி அந்த ஒரு மாதத்துக்கு என்னென்ன மொத்தமாக கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி செலவுகளில் வந்து நோட் பண்ணி வைங்க. இப்போ மளிகை சாமான்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் என்னென்ன இருக்குது, எது இந்த மந்த்துக்கு தேவை அப்படின்றது மாதிரியான ஒரு லிஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு அதன்படி நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்றப்போ நிறையவே பணம் வந்து மிச்சப்படுத்த முடியும். இதுவே நீங்கள் நேரடியாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து கண்ணில் பார்க்குறப்போ நம்ம வந்து டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றது மாதிரி போய் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்றப்போ தேவையில்லாத பொருட்கள் நிறைய எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த டைமில் வந்து அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நமக்கு அது தேவை மாதிரி தெரியும். நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் யோசிப்போம், இது வந்து தேவையே இல்லையே, ஏன் இவ்வளோ வாங்கிட்டோமே அப்படின்றது மாதிரி வந்து யோசிப்போம். ஸோ ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு போய் வாங்குறீங்க அப்படின்றப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் பணமும் சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு கொஞ்சம் சிக்கனமாக இருந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குறது மூலமாக கண்டிப்பாக ஒரு 1000 வந்து சேவ் பண்ணலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ வார சேமிப்பில் 800 ப்ளஸ் மாத சேமிப்பில் 1000 அப்படின்னு சொல்லிட்டு 1800 வந்து நம்மளால் சேவ் பண்ணிட முடியும். அதுக்கடுத்து இந்த 3500 இந்த 1800 போணுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 1700 இருக்குது. இந்த 1700 நம்ம தின சேமிப்பாக பண்ண போகிறோம். தினம் வந்து 1700 வந்து 30 நாட்களுக்கு எவ்வளோ ரூபாவாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சேமிப்பாக 57 அப்படின்றது மாதிரி எடுத்து வைக்கணும். ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க, எங்களுக்கு மந்த்லி சேலரி நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மந்த்லி சேலரியாக இருந்தாலும் வாரம் காய்கறி இல்லை நான்வெஜ் இந்த மாதிரி வந்து எடுப்போம். அது மூலமாக வார சேமிப்பு வந்து பண்ணிடலாம். மித்தபடி ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்குவோம். அதுலேயுமே நான் சொன்னது மாதிரியான சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கடுத்து ஒவ்வொரு நாள் சேமிப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பால் வாங்குறது, காய்கறி வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஒரு 100 ஒரு நாளைக்கு வந்து செலவு பண்ணுறது மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு 57 அப்படின்றது மாதிரி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸில் வந்து உங்களுடைய செலவுகள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும். இது ஒரு முயற்சியாக செஞ்சு பாருங்கள். ஒரு மந்த்துக்கு மட்டும் ஒரு முயற்சியாக செஞ்சு பார்த்தீங்க அப்படின்றப்போ ஈஸியாக வந்து உங்களால் சேவிங்ஸை வந்து பழகிக்க முடியும். அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி ஒரு 3 மெத்தட் மூலமாக நம்ம 3500 ரூபாய் வந்து ஈஸியாக சேவ் பண்ணிட முடியும். அந்த 3500 ரூபாவை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீபாவளி வந்து வரப்போகுது. அக்டோபர் மந்த் வந்து தீபாவளி வரப்போகுது. ஸோ தீபாவளி செலவுகளுக்கு வந்து அதை பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னாக்க வெள்ளி பொருட்கள், அதாவது ஒரு 25 கிராமுக்கு வந்து வெள்ளி பொருட்கள், ஒரு கொலுசாக இருக்கட்டும், இல்லை மெட்டி, இல்லை ஒரு விளக்கு வாங்குறது, குங்குமச்சிமிழ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு 4 கிழமையுமா வாங்குகிறோம் அப்படின்றப்போ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம சேவ் பண்ணி வச்ச அமௌண்ட்டில் வந்து இது வாங்கியிருக்கோம் அப்படின்றது மாதிரி. கண்டிப்பாக வந்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சேமிப்புமே நம்ம வந்து செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா அது மூலமாக நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதில் வர்ற மனநிறைவு அப்படின்றது கண்டிப்பாக வேறு எதுலேயுமே வராது. இந்த மந்த் வந்து இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் நம்ம. இது கூடவே என்னோட போன மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்கான சேவிங்ஸ் அமௌண்ட் என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கு என்னென்ன சேவிங்ஸ் பண்ணீங்க, எப்படியெல்லாம் வந்து அந்த சேமிப்பை கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.